கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியெல்லாம் இழக்கிறாங்க அப்படின்றதை குறித்து ஒரு பெரிய தியானம் என்னுடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஸோ அதற்கு ஒப்புமையாக சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை எடுத்து ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் அந்த அம்மா சில காரணங்களால் தன் கையிலே கிடைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஸோ உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது, அதை பத்திரப்படுத்தணுன்ற செய்தியை நான் ஆயத்தமாக்கி அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் நேற்றைக்கு இரவில் நான் வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை அல்ல, ஒரு புதிய ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறதற்கு ஆண்டவர் என் மனதிலே ஏவினார். அதனாலே நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன், இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை பிழைக்க பண்ணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும், சங்கீதம் 3வது சங்கீதம் 3வது வசனத்தையும் ஆகிய 3 வசனத்தையும் வாசிக்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இனி யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 3வது சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த 3 வசனத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், நம் அனைவரையும் உயர்த்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, சிறியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்திலே உயர்த்துகிற கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, உங்களை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை பல மாதங்களாக பார்த்துட்டே இருக்கலாம், பல வருஷங்களாக ஒரே நிலைமையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு உயர்வுக்காக ஆசைப்பட்டு அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த உயர்வுக்காக பிரயாசப்பட்டு அது உங்களுக்கு அமையாமல் போகலாம். உயர்வுக்காக எத்தனையோ முயற்சி எடுத்து உயர்வை நீங்கள் பார்க்க முடியாம இருக்கலாம். டெய்லி நான் இதையே பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நாள் நான் உயர்த்தப்பட மாட்டேனா? உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படியே உயர்ந்துட்டே போகலாம், அவங்க வளர்ந்துட்டே போகலாம். ஆனால் உங்க வாழ்க்கையிலே இதுவரையிலும் ஒரு உயர்வை நாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் கர்த்தர் தாழ்ந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சீக்கிரமாய் உயர போகிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர் ஸ்தானங்களிலே கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். நீங்கள் கீழே இருக்கிற நிலைமை இன்னும் நிறைய நாட்கள் நீடிக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய உயர்வு உங்களுக்கு தகுதியற்ற ஒரு உயர்வாய் இருக்க போகிறது. நீங்கள் பிரமிக்க போகிறீர்கள். ஐயோ, நான் உயர்வதா, என் பிள்ளை உயர்வதா? வம்சமாக உயர்வை பார்க்காத நிறைய பேரை இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் சிறியவர்களாகிய உங்களை உங்கள் சொந்தங்கள் நடுவிலே அத்தனை பேர் மத்தியிலையும் சிறிய குடும்பமாய் இருக்கிற, சிறிய வருமானமாய் இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்துவேன். உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வார்த்தை வருகிறது, உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் சீக்கிரமாய் ஒரு உயர்வை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு உயர்வை பார்ப்பார்கள். உங்களுடைய வருமானத்திலே கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நம்மை உயர்த்துகிற கர்த்தர். அவர் ரொம்ப அழகு பார்க்கிறவர், ஒரு மனுஷனை உயர்த்தி அழகு பார்க்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அந்த
பிள்ளைய தன்னுடைய தகப்பனார் உயர்த்தணும்னு நினைச்சாலும் ஒரு எட்டாத உயரத்துக்கு உயர்த்தணும்னு அவர் நினைக்கல. அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ என் பையன் இவ்வளோதான் உயர்வான், இதுக்கு மேலே என் பையன் எப்படி உயர முடியும் அப்படின்னு ஈசாய் தாவீதை குறித்து அப்படிதான் நினைச்சிருந்தாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதை குறித்து ஆண்டவர் நினைச்சது வித்தியாசமான நினைவு. கர்த்தர் அவனை உயர்த்தணும்னு நினைச்சாரு. எப்படி நினைச்சாரு அப்படின்னா, அவன் தகப்பன் அவனுக்காக நினைத்திருந்த உயர்வு அல்ல, அவனுடைய குடும்பம் அவனுக்காக நினைத்திருந்த உயர்வு அல்ல, அவனை குறித்து நினைத்திருந்த உயர்வு அல்ல. ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அந்த பிள்ளையை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி அழகு வாய்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் கடந்து வருகிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய உயர்வை யார் லிமிட்டேஷனா நினைத்தாலும், உங்களை குறித்ததான உயர்வை யார் ஒருவர் குறைவாக நினைத்தாலும், கர்த்தர் உங்களை மகா பெரிய இடத்துல உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிஞ்சு ஒரு புதிய ஆண்டு நியூ இயர் சர்வீஸுக்கு நீங்கள் வரும்போது இங்கே இருக்கிற நிறைய பேர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில வருவீர்கள். பல மடங்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருப்பார். உங்களை சுற்றி பல இடங்களிலே ஒரு உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த உயர்வு உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்படுகிறது. சில நேரங்களிலே நமக்கு வாழ்க்கையிலே உயர்வுக்கு எதுவுமே இருக்காது. நான் எப்படி உயர்த்தப்படுவேன், எனக்கு என்ன இருக்குது, நான் உயர்வதற்கு எனக்கு எந்த ஞானமும் எனக்கு இல்லை, எந்த படிப்பும் இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற திறமையும், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையும், உங்கள்கிட்ட இருக்கிற ஞானத்தையும் பார்க்கவே மாட்டார். அவர் எப்படி உயர்த்த நினைப்பாருன்னா, உங்களை பார்த்து உயர்த்தணும்னு நினைக்க மாட்டார். சிறியவனை எந்த குப்பையில் கிடந்தாலும், சிறியவன் எந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல கிடந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கிடந்தாலும் அவனுக்கு சகலவற்றையும் கொடுத்து அவன் தலையை உயர்த்துகிறதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் தான் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உயர்வதற்கான வழிகள் எதுவுமே இல்லாவிட்டாலும் உங்களுக்கான வழியை அவர் திறப்பார், பாதையை அவர் திறப்பார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலை உயரும், உன் பிள்ளையினுடைய தலை உயரும், உங்கள் குடும்பத்தினுடைய தலை உயரும். அவர்கள் மிதிக்க மிதிக்க நான் உன்னை உயர்த்துவேன், அவர்கள் அவமானப்படுத்த நான் உன்னை உயர்த்துவேன், அவர்கள் ஏளனமாய் பார்க்க பார்க்க நான் உன்னை உயர்த்துவேன். இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்திலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இப்படிப்பட்ட வாலிபர்களை அந்நிய தேசத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைத்து அவர்கள் மேல் கிருபை பாராட்டி அவர்களை கர்த்தர் அங்கே உயர்த்தினார், அங்கே தலையை நிமிர பண்ணினார். அந்த தேவன் தான் அவர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன். ஆமேன். நீங்க உயர்த்தப்படுகிறத நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி, நான் பிரமிக்க போகிறதற்காக நன்றி. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்ப்பேன், நான் உயர்த்தப்பட்டிருக்கிற எட்டாத உயரத்தை பார்ப்பேன். பார்க்கும்போது என் கண்களால் ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் இயேசு என்னை உயர்த்தினார், என் இயேசு என்னை உயர்த்தினார், என் இயேசு என்னை உயர்த்தினார். குப்பையில கிடந்த என்னை உயர்த்தினார், தள்ளப்பட்ட என்னை உயர்த்தினார், அவமானப்படுத்தப்பட்ட என்னை உயர்த்தினார், அழகற்ற என்னை உயர்த்தினார். ஆமேன். ஒதுக்கப்பட்ட என்னை உயர்த்தினார் என்று நான் சாட்சி சொல்லுவேன். கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, 100க்கு 100 நான் நம்புறேன், 100க்கு 100 நான் நம்புறேன். என்னை உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு விதத்தில் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா, கீழே நிலைமையிலே வச்சு நம்மளை பார்க்கணும்னு நினைக்க மாட்டார். நம்மேல் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறவர். நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புவார். கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழுங்க, ஞானத்துக்காய் கர்த்தரிடத்துல கெஞ்சுங்க, இரக்கத்திற்காய் கெஞ்சுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்களையே பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. உயரணும்னு ஆசைப்படுங்க, வளரணும்னு ஆசைப்படுங்க. எனக்கு நீங்கள் செய்யணும் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லுங்க. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை உயர்த்தாமல் கர்த்தர் விடவே மாட்டார். சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பிரயாசனத்தினால் நம்ம பெருசாக உயர முடியாது. சில நேரத்தில் நம்முடைய பிரயாசம் எடுத்து முயற்சி எடுத்து தோற்று போனாலும் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு நான் இந்த பலிபீடத்தில் ஆணித்தரமாய் நான் சொல்லுகிறேன்,
விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். நேற்றைக்கு இரவு ஆண்டவர் என்னோடு பேசினது உண்மையானால் இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படித்தான் வருவீர்கள். உங்களை நான் பார்ப்பேன். உங்களை இன்னைக்கு கீழே பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக உங்களை தலை நிமிர்ந்து பார்க்குற அளவிற்கு, உங்களை ஏறிட்டு பார்க்குற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போறார். இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை ஆண்டவர் உங்களை ஏறிட்டு பார்க்க போறாரு. உங்க குடும்பத்தில் உயர்த்தப்பட்ட அந்த லிஸ்ட்ல கர்த்தர் ஒன்ன வைக்க போறாரு. நண்பனே, மகனே, ஒன்ன வைக்க போறாரு. உங்க வம்சத்தில் கர்த்தர் உன்னை எல்லாரை விட பல மடங்கு உயர்ந்த மனுஷனா உன்னை கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைக்க போறாரு. ஆமென். நம்புற ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாடலாமா? சேர்ந்து அந்த வரியை பாட போறோம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். எனக்கு அற்புதம் செய்யுங்க. மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடி இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு உயர்வை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காய் நன்றி என்று கரங்களை தட்டி எல்லாரும் பாடி ஹல்லேலூயா. ஆமென். நன்றி. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் எனக்கு செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடு. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியம், ஒரு ஆண்டவர், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு 3 விதத்திலே ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த 3 விதத்திலே நீங்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள்.